குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஓகேவா? ஆட்டம்னா என்ன? ஆட்டம்ன்றது ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு டெமோக்ரிட்டஸ்ன்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். லவோசியர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி 2 லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. இந்த லா என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு ஒரு எலமெண்ட்டோட மாஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? மாஸ்னால் என்னது? அதோட வெயிட், அந்த ஆட்டமோட வெயிட் வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும், அதுதான் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வந்து எக்ஸ்ன்றது ஒரு எலிமெண்ட், ஓகேங்களா இங்கே, அண்ட் ஒய்ன்றது ஒரு எலிமெண்ட். ரெண்டுத்தையும் தனித்தனியாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதோட வெயிட் வந்து ஒரு மாஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கேஜியில் இருக்குது அப்படின்னா, அது ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமாவும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா அதே மாஸ் தான் வரும். தட் இஸ் த சேம் கேஜி தான் வரும். அப்போ என்ன இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மாஸ் இருக்கும் அதே தான் வந்து அதுக்கப்புறமாவும் இருக்குது அப்படின்னு we can understand. ஓகேவா? ஸோ the mass remains the same. அண்ட் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன். இந்த லாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து ப்ரௌஸ்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட். ஓகே, இந்த லா வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்னு சொல்லலாம், இல்லாட்டி லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட், 2 எலமெண்ட் சேர்றது தான் வந்து ஒரு காம்பவுண்ட். எலமெண்ட்டுன்றது ஒரு தனியான ஒரு, இப்போ ஃபார் ஹைட்ரஜன்றது ஒரு எலமெண்ட். ஓகே, அது கூட ஆக்சிஜன் அப்படின்றது ஒன்று சேருது. அது ரெண்டும் சேர்ந்து வாட்டர்ன்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து காம்பவுண்ட். 2 எலமெண்ட் இல்லை 2க்கு மேற்பட்ட எலமெண்ட் சேர்றது தான் வந்து காம்பவுண்ட் சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இன் எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் த எலமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் அ டெஃபினட் ப்ரப்போர்ஷன் பை மாஸ். ஓகேவா? அந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்களேன். வாட்டர்னால் H2O, அதான் அதோட கெமிக்கல் ஃபார்முலா. இதில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இந்த ரெண்டுமே ஹைட்ரஜனாக இருக்கட்டும் ஆக்சிஜனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து டெஃபினட் ப்ரப்போர்ஷனில் தான் இருக்கும். அது என்ன ப்ரப்போர்ஷன் அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து 1:8 இருக்கும். என்ன ப்ரப்போர்ஷனில் இருக்கும்? 1:8. எவ்வளோ கிராம்ஸ் இல்லை எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்தாலுமே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த ப்ரப்போர்ஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி அமோனியாவில் பார்த்தோம்னா என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இது ரெண்டுத்தோட ப்ரப்போர்ஷனும் எப்போயுமே 14:3 தான் இருக்கும். ஓகேவா? பை மாஸ். ஸோ இதை வச்சு வர அந்த லாவை வச்சு லா பை மாஸில் வர கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 5.3 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட்டை 6 கிராம்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ கிராம்? ஆன்சர் ஓகே 5.3 கிராம்ஸ் ப்ளஸ் 6 கிராம்ஸ் ஆஃப் இது என்னது? அசிட்டிக் ஆசிட். இங்கே எழுதுகிறேன், மென்ஷன் பண்ணுறேன், அசிட்டிக் ஆசிட். இது வந்து நான் அதோட கெமிக்கல் ஃபார்முலாவாக எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? சோடியம் கார்பனேட் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னா, அதை பாருங்கள், 2.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது உங்களுக்கே தெரியும்ல, கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா தான் வந்துட்டு CO2. 2.2 கிராம்ஸ் ப்ளஸ் 0.9 ஆஃப் வாட்டர். இது வந்து சோடியம் அசிட்டேட். இது பேர் என்ன? சோடியம் அசிட்டேட். எவ்வளோ கிராம்ஸ்? 8.2 கிராம்ஸ். இதில் இப்போ நம்ம லா படி என்னென்னா, ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமாவும் அதோட மாஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இங்கே வர ஆன்சரும் சேமாக இருந்ததுன்னா நம்மளோட லா கரெக்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். என்ன அர்த்தம்? ஆட் பண்ணிக்கோங்க. 5.3 ப்ளஸ் 6 கிராம்ஸ் எவ்வளோ? 3 கிராம்ஸ். 6, 7, 8, 9, 10, 11.3 கிராம்ஸ் இங்கே வருதுப்பா. ஓகேங்களா? இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு இதுதான் வரணும். 2.2, 0.9, 8.2. என்ன ஆன்சர்? 2, 9, 10, 11, 12, 13, 8, 9, 10, 11, 11.3. ஓகேங்களா? 11.3 கிராம்ஸ் இங்கே. ஸோ நம்மளோட
ஆன்சர் கரெக்டு. லா பை மாஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்ற லா படி நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த சம். ஓகேங்களா? அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து லா ஆஃப் டெஃபினட் ப்ரப்போர்ஷன், அந்த லா யூஸ் பண்ணி இதை பண்ணணும். என்னென்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ரேஷியோ 1:8 இருக்குது சொல்லிட்டாங்க. வாட்டரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த ப்ரப்போர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு we need 8 grams ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? இப்போ இங்கே எவ்வளோ 3 grams ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இதான் கொஷின். ஓகேவா? 1க்கு 8 அப்படின்னா 3க்கு எவ்வளோ? அப்போ 3 × 8 பண்ணணும் நம்ம. 3 × 8 அப்படி பண்ணோம்னா 3 8 சார் என்ன 24. நமக்கு எவ்வளோ தேவைன்னா 24 grams ஆஃப் ஆக்சிஜன் தேவை. என்ன தேவை? அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கும்? 3:24 தான் வந்து அதோட ரேஷியோ. 1:8 அப்படின்னா 3 8 24. இதுதான் ஆன்சர்.